கூட ஒர்க் பண்றா. அதான் கூட ஒர்க் பண்றவங்க டெய்லி ஆபீஸ்ல பாக்குறீங்களா, இன்னைக்கும் போய் பாக்கலன்னா உங்களால முடியாதா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நான் வேணா இறங்கிக்கிறேன். நீ என்ன பண்ணு? ஃபர்ஸ்ட் எப்படி சாட் ஆரம்பிச்சு அதுக்கு பதில் கால் மெசேஜ் அனுப்பு. ஒண்ணு நீ அல்ல அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்குற சார். நான் வந்து இங்க வெயிட் பண்றேன் சார். பின்னாடி பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராங்க் வீடியோ எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோவை ராவா போட போறேன். நான் அவள் ரொம்ப கேட்டுட்டு இருக்கா கொஞ்சம் எடிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் எதுவும் பண்ண போறது இல்லை, அப்படியே போட போறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒய்ஃபோ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ப்ராட் மைண்டடா இருப்பாங்களா இல்லை எப்படி இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா என் ஒய்ஃபை ப்ராங்க் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நாங்கள் இப்போ வெளியில் போயிட்டு இருக்கோம். ஸோ அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்குறேன். நான் மைக்கை வந்து அவளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக பின்னாடி வச்சுருக்கேன். இங்கே ஒரு மைக் வச்சுருக்கேன், அவளுக்கு தெரியாமல் இருக்கோன்னு வந்துட்டுருக்கா. இப்போ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம் லாக் பண்ணிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? நீ ஈஸியா கிளம்பி வந்துடுவ. பாத்திரத்தெல்லாம் அங்க யார் கழுவிட்டு வருதா? போலாமா? சரி, என் ஃப்ரெண்டு ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் இருக்காள் பிரியா, அவ நடுவில் அவளை அப்படியே போயிட்டு பிக் பண்ணிட்டு அவளை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு போகலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. யாரு பிரியா? எனக்கு யாரு தெரியாது. என் ஆஃபீஸில் ஒருத்தி இருக்கா சொன்னேன்ல, ஃப்ரெண்டு பிரியா. அதான் அவளை விட்டுட்டு போயிடலாம். அப்படியே நம்ம ஷாப்பிங் தானே போறோம், அப்படியே ஆன் தி வே தான், அப்படியே போயிட்டு போயிடலாம். இல்ல எனக்கு புரியல, எதுக்கு உன் ஃப்ரெண்டை இப்ப கூட்டிட்டு போனோன்ற? ஆன் தி வே போற வழியில அப்படியே அவ ஆஃபீஸ் போற வழி. நீ இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, ஆஃபீஸ் போகல. அப்புறம் எதுக்கு பிரியாவை எதுக்கு நீ டிராப் பண்ணுவ? ஷாப்பிங் பண்றோம், போற வழியில தான் இருக்கா. அப்படியே போகணும், சொன்னால அவளை டிராப் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். ஏய், நீ என்ன கேப் டிரைவரா? போய் ஒருத்தரை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரணுமா? ஹெல்ப்? என்ன ஹெல்ப்? இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, நீ வீட்ல இருந்தானே, எதுக்கு யாருக்கோ கொண்டு போய் வண்டி எடுத்துட்டு போய் விட்டுட்டு வரணும்? யாருக்கோ இல்ல, கூட ஒர்க் பண்றா. அதான் கூட ஒர்க் பண்றவங்கள டெய்லி ஆபீஸ்ல பாக்குறீங்களா, இன்னைக்கும் போய் பாக்கலன்னா உங்களால முடியாதா? போற வழி உங்களுக்கு என்ன? இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணா என்ன? போறி அப்படியே போறோம், அந்த சைடு தான் போறோம் ஷாப்பிங், அப்படியே போயிட்டு டிராப் பண்ணிட்டு போயிடலாமா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு புரியல. எனக்கு இப்ப நம்ம போறது வந்து கடைக்கு தானே, அவளை எதுக்கு பிக்கப் பண்ணணும்? போற வழியில தான் இருக்கு வீடு. ஸோ அப்படியே நம்ம ஆஃபீஸை தாண்டி தான் போறோம். ஸோ அப்படியே போய் விட்டுட்டு போறேன்னு சொன்னேன், அதான். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நான் வேணா இறங்கிக்கிறேன். நீ என்ன பண்ணு, முதல்ல கொண்டு போய் அவளை விட்டுட்டு வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போ. நான் இறங்குறேன். ஏய், உங்க அப்பா நான் காசு கொடுப்பான், எவ்வளவு தூரம் பெட்ரோல் போடுறது? போயிட்டு எதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இழுக்கிறேன்? நான் பேசட்டுமா? எதுக்கு இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இழுக்கிற? உங்க அப்பாவே இல்ல உனக்கு, அப்புறமா என்ன? அப்பா இருக்காரோ இல்லையோ, எதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இழுக்கிற? ஏப்பா என்னால முடியாது. எதுக்கு சும்மா யாரோ ஒரு பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்து பின்னாடி உட்கார வச்சுட்டு கூட ஒர்க் பண்ற பொண்ணுன்னு சொல்றல ஃப்ரெண்டுன்னு, அப்புறமா என்ன உனக்கு? அதான் டெய்லி ஆபீஸ்ல பாக்குறீங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு இன்னைக்கு வேற நீ வந்துட்டு அவளை டிராப் பண்ணிட்டு வரணும்ட்டு? நான் உனக்கு கேக்குறேன், நீ டிரைவரான்னு கேக்குறேன். நீ டிரைவரா? அவளுக்கு டிரைவரா? யாருக்கும் டிரைவர்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு தெரியும்ல, நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு உன்னை கூப்பிடுறா கொண்டு வந்து விட சொல்லி? நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் போற வழியில. ஓகே, மெசேஜ் அனுப்புறீங்க. அதாவது உங்களோட ஸ்கெட்யூல் என்ன? காலையில எழுந்து நான் பல்லு தேய்த்தேன், டாய்லெட் போனேன், இப்போ வந்து நான் உங்களை கடைக்கு கொண்டு போய் விட போகிறேன், எல்லாத்தையும் வந்து நீங்க மெசேஜ் அனுப்புவீங்க அந்த பொண்ணுக்கு இல்ல? இல்ல எனக்கு புரியல. இப்போ எதுக்கு இப்போ ஜெனரலா வந்து யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு லவ் பண்ணும்போது நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல, நான் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தேன்ல, அப்போ வந்து நீ என்கிட்ட சொல்லுவ, என்ன சாப்பிட்ட, என்ன செஞ்ச எல்லாம் கேட்ப. அந்த மாதிரி டெய்லி காலைல எழுந்து பேசிப்பீங்களா? Then how does she know that you're going today? இன்னைக்கு கடைக்கு நம்ம போறோம், அவளுக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி அந்த பக்கம் வரேன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் எப்படி சாட் ஆரம்பிச்சு அதுக்கு பதில் சொல்லு. காலையில எழுந்ததுல இருந்து இவ்வளவு நேரம் நான் உன் கூட தான் இருக்கிறேன். சோ காலையில இருந்து சாட் பண்ணிட்டு இருக்கீங்க. எடு மொபைல் பார்க்கலாம், மெசேஜ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. பாரு, நான் இந்த சைடு வரேன்னு சொன்னேன் நானு, அதனால வந்து அவளை டிராப் பண்றேன். இல்ல எனக்கு அதாவது நீ வந்து சொல்ற, நான் இத்தனை மணிக்கு கிளம்புவேன், நீ வந்து ரெடியா இரு அந்த டைமுக்கு, நான் வந்துட்டு உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு காலையில இருந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க, மெசேஜ்ல பரிமாறிட்டு இருக்கீங்க. அதாவது நீ என்ன பண்றன்ற அப்டேட், கம்ப்ளீட் அப்டேட் வந்து அவளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற இல்ல? ஏய்,
ஆன் த வேன்னு சொல்றதுக்காக போறோம், ஒரு ஹெல்ப் பண்றோம். இல்ல இப்ப என்ன உனக்கு சொல்லிட்டு ஆல்ரெடி அவகிட்ட நான் வரேன்னு சொல்லிட்டு வா நம்ம போயிட்டு. இல்ல நீ அவட்ட இப்ப சொல்லு, மெசேஜ் அனுப்பிச்சு நான் போறேன், என்ன அவ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, என் வைஃப் டென்ஷன் ஆகுறா, நான் வரலன்னு சொல்லு பரவாயில்ல, இட்ஸ் ஓகே ஃபைன், அவ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, மெசேஜ் அனுப்பிப்போம், நான் வரலன்னு சொல்லு. இப்பெல்லாம் சொன்னா நல்லா இருக்காது, நான் வரேன்னு சொல்லிட்டேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்கிட்ட சொல்ல முடியுது, 10 minutes போய் விட்டுட்டு என்கிட்ட சொல்ல முடியுது, யாரோ ஒரு பொண்ணை வந்து நான் கூட்டிட்டு போக போறேன்னு சொல்லிட்டு அந்த தைரியம் இருக்கு உங்களுக்கு. அந்த பொண்ணு கிட்ட சொல்ல முடியாதா என் பொண்டாட்டி கோவப்படுறான்ட்டு? முடியாது. நீ அவகிட்ட மெசேஜ் அனுப்பு. ஒண்ணு நீ அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்குற சார், நான் வந்து இங்க வெயிட் பண்றேன் சார். நீ பின்னாடி உட்காரு, அவளுக்கு ஃப்ரண்ட்ல தான் உட்கார பிடிக்கும், சோ அதனாலதான் எப்பவுமே ஃப்ரண்ட்ல. செருப்பு பிஞ்சிரோ பாத்துக்கோ. எவ்வளவு ஒருத்திக்காக என் ஃப்ரெண்ட் சீட்டை வந்துட்டு நான் விட்டு கொடுத்துட்டு நான் போகணுமா? உட்காரு ஒரு 10 minutes. டென்ஷன் தான் ஆவாங்க. எதுக்கு நான் யாருக்காகவும் நான் எதுக்கு போய் பின்னாடி உட்காரணும்? என்னால முடியாது. ஏன் மடியில உட்கார வைக்க போறியா அவளை வந்து? அது பாரு, எனக்கு சத்தியமா பிடிக்கல. இதுக்கப்புறமா நான் செய்வேன் தான் அப்படின்னு சொல்லி செஞ்சேன்னா எனக்கு செம்ம காண்டாகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி யாரையும் கூட்டிட்டு போறதே எனக்கு பிடிக்கலன்னு நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ற? எனக்கு அன்னைக்கே ஒரு நாள் என்ன ஒரு சாயந்தரம் ஏதோ ஒரு உங்க ஆபீஸ் பார்ட்டி முடிஞ்சு வந்தீங்களே, அப்ப கூட ஏதோ ஒரு பொண்ணு டிராப் பண்ணிட்டு வந்தேன். அன்னைக்கு நைட்டே நான் கூட சண்டை போட்டேன்ல, எனக்கு பிடிக்கலங்கிற, ஏன் பிடிக்காதே திரும்பி அதுவும் வந்து நான் இருக்கும் போதே கொண்டாந்து இந்த சீட்ல உட்கார வைப்பாரு. நல்லா இருக்கு கதை, இந்த சீட்லாம் என்னால விட முடியாது. பரவாயில்ல, எனக்கு என்ன வேணாலும் வரட்டும், ஆனா வந்து இன்னைக்கு நீ அவளை கூட்டிட்டு போக கூடாது. இல்லைன்னா எனக்கு தெரியாதுல்ல, நான் இறங்கிக்கிறேன் சார், நீங்க வந்துட்டு அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்க என்ன கூட்டிட்டு போங்க. நான் வரமாட்டேன், நான் வரல. இறங்கட்டுமா? டென்ஷன் ஆகாத, சும்மா பிராங்க் பண்ணேன். எனக்கு யாரும் ஃப்ரெண்டும் இல்ல, யாரும் இல்ல, வா போலாம். அங்க பாரு கேமரா வச்சுக்க. யூடியூபரையே இதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல, சொல்லிருந்தா எடிட் பண்ணி போடுறேங்க. கண்டிப்பா இவ போட்டத ஃபுல்லா போட முடியாது, சிலதெல்லாம் எடிட் பண்றேன். நான் கொஞ்சம் ரொம்பலாம் பேசியிருப்பேனே, அதெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் போடுவேன் கண்டிப்பா, எல்லாத்தையும் போடுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது உங்களோட ஹஸ்பண்ட் வைஃப் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்க, அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாப்போம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.